பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேற்றைய தினம் உங்களுக்கு முன்னால் கடைசியாக ஒரு அறிவிப்பு படிக்கப்பட்டு சொல்லப்பட்டது. அதாவது குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி அழைத்து செல்லப்பட்டவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக ஒரு அறிவிப்பில் வந்தது. அது உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டது. இன்னொரு அறிவிப்பில் இருக்கிறது, இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிஞ்சதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் தஆலா கூறினான், உங்களுக்கு ஒரு துவா கொடுக்கப்படுகிறது, அந்த துவாவை நீங்கள் கேட்டால் நீங்கள் கேட்கிறது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே கூறினான். ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், அப்படியானால் என்னுடைய துவா யார் யாரெல்லாம் உனக்கு இணை வைக்கவில்லையோ அவர்களை எல்லாம் கண்டிப்பாக சொர்க்கத்திற்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி இப்படி துவா செஞ்சதாக சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தான். அந்த 2 ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னால், 2 எது வேணால் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஒன்று, நான் உங்களுடைய உம்மத்திலே பாதி பேரை மன்னித்து விடுவேன், இது உங்களுக்கு ஓகேயா? இல்லை உங்களுக்கு ஷஃபாத்து கொடுக்கப்படும், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா அப்படின்னு கேட்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். நான் ஷஃபாத்து செய்து கொள்கிறேன். ஏன் நபி அவர்கள் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படின்னா, அல்லாஹ் மன்னிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த உம்மத்தில் பாதி பேரை தான் மன்னிப்பேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஷஃபாத்தை நபி அவர்கள் தேர்ந்தெடுத்ததற்கு காரணம், மொத்த உம்மத்தையும் நபி அவர்கள் ஷஃபாத்தின் மூலமாக சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலே தான் நபி அவர்கள் ஷஃபாத்தை தேர்ந்தெடுத்தார்கள். ஆனால் ஒரு துவா, அந்த துவாவை ஏற்கனவே அல்லாஹ்வினுடைய ஒரு அடியார் அல்லாஹ் தஆலா இடத்திலே கேட்டுவிட்டார். சம்பவம் என்னான்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா எப்போ ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கஷ்டத்திலே இருந்து அல்லாஹ் காப்பாற்றினானோ அப்போ அவர்களிடத்தில் அல்லாஹ் கூறினான், கேளுங்கள் கொடுக்கப்படும், மாங்கோ சோ மாங்கோகே தியா ஜாயேகா, கேளுங்கள், எது கேட்கிறீங்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டது. ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அல்லாஹ் தஆலா இடத்துல என்ன கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வே, யார் ஷிர்க்கு செய்யாமல் மௌத்தா போயிருப்பாங்களோ அவர்களை எல்லாம் மன்னித்து அவர்களை எல்லாம் சொர்க்கத்திலே அனுப்பிவிடு அப்படின்னு கேட்டாங்க. அது ஏற்கனவே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டாங்க. ஸோ அதனால் நான் ஷஃபாத்தை எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு அபி ஹாத்திமிலே இருக்கிறது. ஆனால் நான் நேற்றே உங்களுக்கு முன்னால் சொன்னதை போல இந்த ஹதீஸினுடைய சனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கரீபானதாகவும் முன்கரானதாகவும் இருக்கிறது. இதில் ஒரு அறிவிப்பாளர் வருகிறார், அப்துல் ரஹ்மான் இப்னு ஸைத் இப்னு அஸ்லம் அப்படின்னு சொல்லி. அவர் கொஞ்சம் பலகீனமானவர். அடிக்கடி இந்த ரிவாயத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் கேட்டான், கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி. இது அறிவிப்பாளர் இருக்கின்றாரே, அவர்தான் இதை அதிகப்படுத்தி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இப்படியும் உலமா பெருமக்கள் கூறுகிறார்கள். ஏன்னா ஹகீகத்தில் சொல்லப்போனால் ஜபீஹுல்லா, அல்லாவால் அறுக்க சொல்லி கட்டளையிடப்பட்டவர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அறுக்கப்பட்ட இடம் இருக்கிறதே அது மினா. அந்த மினாங்கிறது மக்காவில் இருக்கிறது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே தான் இருந்தாங்க. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே இருக்கவில்லை. இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த இடம் இருக்கிறதே கன்ஆன் அப்படிங்கிற இடம். அந்த கன்ஆன் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் அது சிரியா கிட்ட கிடக்குது. அது சிரியா கிட்ட இருக்கிற இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமை மக்காவில் இருக்கக்கூடிய மினாவுக்கு இழுத்துட்டு வர்றது அப்படிங்கிறது அது எப்படி அது? அதனால் இந்த அறிவிப்பு கொஞ்சம் சூட்டபுளாக ஆகலை. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஏற்கனவே சொன்னதை போல அறுக்கிறதுக்காக வேண்டி அழைத்து செல்லப்பட்ட மகன் இஸ்மாயில் தான், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய அருமை மகனார் இஸ்மாயிலை அறுப்பதற்காக வேண்டி படுக்க போட்டு முகம் குப்புற அவருடைய கழுத்தில் கத்தியை வச்சு அறுக்கிறதுக்கு போகும்போது
அல்லாஹ் தஆலா அழைத்தான். வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம், இப்ராஹீமே என்று அவரை நாம் அழைத்தோம். அது சத்தக்குத்த ருகியா, நீங்கள் பார்த்த கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொன்னார். அல்லாமா சுதீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, எப்பொழுது ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸபீஹுல்லாவை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படுக்க வைத்து அவருடைய கழுத்திலே கத்தியை அழுத்தினாரோ, அப்பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கழுத்தை அல்லாஹ் செம்பாக ஆக்கிவிட்டான். அது செம்பாக மாறியது. சத்தம் வரல, அறுக்கும்போது சத்தமும் வரல, அறுக்கவும் முடியல, அவரால் அறுக்க முடியல. அப்போ அல்லாஹ் தஆலா அதை தான் சொல்லுகிறான், இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன் வனாதைனாஹு ஐயா இப்ராஹீம் கத் சத்தக்த ருயா இன்னா கதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அல்லாஹ் தஆலா நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் அல்லாஹ் பகரம் கொடுப்பான். அதாவது கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களை அல்லாஹ் இப்படித்தான் காப்பாற்றுவான். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கஷ்டத்தில் இருந்து வெளியே வரக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவதை போல, வமன் யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹ். அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு பிரச்சனைகளிலே இருந்து வெளியே வரக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னு சொன்னால் பிரச்சனைங்களுக்கு மேலே பிரச்சனைங்க இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களுக்கும் பிரச்சனை வரும், ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் வெளியிலே வந்து விடுவார்கள். யஜ்அல் லஹு மக்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். அல்லாஹ் கணக்கே இல்லாமல் நினைச்சு பார்க்காத அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு ரிசுக்கை அல்லாஹ் கொடுப்பான். யார் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்களோ ஃபஹுவ ஹஸ்புஹு வமன் யதவக்கல் அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்புஹு. யார் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்களோ அவர்களுக்கு அந்த அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எல்லா காரியங்களையும் அவன் முழுமைப்படுத்தாமல் அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் என்ன நிர்ணயிச்சானோ அதை அல்லாஹ் தஆலா செய்தே தீருவான். ஸோ அதே தான் கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ் தஆலா சோதனை செய்யணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய முடிவு. ஸோ அதனால் அல்லாஹ் சோதனை செய்தான். ஆனால் இந்த சோதனைகளிலே அவர்கள் சபுர் செய்தார்கள். சபுர் செய்து அவர்கள் அல்லாஹ்வுடைய சோதனையை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சோதனையில் இருந்து வெளியில் வரக்கூடிய வழியை அல்லாஹ் ஏற்படுத்தினான். இந்த டெஃபினேஷன் தான் எல்லாத்துக்குமே. நேற்று கூட ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், வீட்டில் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், சதக்கா கொடுக்குறோம், எல்லாமே செய்கிறோம் ஹஜ்ரத். ஆனால் சோதனைக்கு மேலே சோதனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, 1008 பிரச்சனை, என்னென்னமோ அயோக்கியத்தனம்லாம் பண்ணுறவங்களாம் நல்லா இருக்கான், நாங்கள் இவ்வளோ நல்லது பண்ணி நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோமே அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் சொன்னேன், இந்த விஷயத்தை தான் அவர்கிட்ட சொன்னேன், சபரு செய்யுங்க, அல்லாஹ் தஆலா இருக்கிறானே சோதனைகளில் இருந்து வெளியே வரக்கூடிய வழியை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். சபரு இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ பிரச்சனை பெருசாக தான் தெரியும். சபரு எந்த அளவுக்கு நம்ம சபரு செய்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் பார்ப்பான். அதனால் சபரு செய்யுங்க. அல்லாஹ் தஆலா எல்லாத்துக்கும் ஒரு கால நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். வரும்போது எல்லா பிரச்சனைகளும் அல்லாஹ் தஆலா லேசாக்கிடுவான் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போது இதுதான் டெஃபினேஷன். மூமின்களை அல்லாஹ் சோதிப்பான். ஆனால் அல்லாஹ் தஆலா பார்ப்பான் எவ்வளோ சபரோடு நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஒரு நாளைக்கு அல்லாஹ் தஆலா அந்த சோதனைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா நகர்த்தி போட்டுடும். சில விளக்கங்கள் உண்டு, இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்க்கலாம். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக.